ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி தேங்காய் பால் முறுக்கு செய்ய போகிறோம். ஃபஸ்ட்டு அதுக்கு ஒரு தேங்காய் நான் எடுத்திருக்கேன். அதை நல்லா திருவிட்டு பால் எடுத்து வச்சுக்கோங்க. நான் வந்து ஏற்கனவே முறுக்கு மாவு வந்து நான் மிஷினில் கொடுத்து அரைச்சி வச்சுருக்கேன். 4 கப் அரிசிக்கு 1 கப்பு உளுந்து லைட்டாக வறுத்துட்டு மிஷினில் கொடுத்து திரித்து வச்சுருக்கேன். இப்போ அதில் வந்து 4 கப்பு வந்து மாவு எடுக்க போகிறேன். அதுக்கு தேங்காய் பால் வந்து 1.5 கப்பு தேவைப்படும். நீங்கள் தண்ணி யூஸ் பண்ணாலும் யூஸ் பண்ணிக்கோங்க. லைட்டாக வெதுப்பான தண்ணி யூஸ் பண்ணிங்கன்னா நல்லது. மெஷர்மெண்ட் கரெக்டாக பார்த்து எடுத்துக்கோங்க. 4 கப்பு தட்டு எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இப்போ வந்து தேங்காய் பாலை வந்து டைரெக்டாக நம்ம வந்து ஊற்றக்கூடாது. கொஞ்சம் லைட்டாக சுட வச்சுட்டு தான் ஊற்றணும். அது கூட கொஞ்சம் பட்டர் சேர்த்துருக்கேன். நீங்களும் வந்து பட்டர் சேர்க்கனாலும் சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா கொஞ்சம் நெய் சேர்க்கனாலும் சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. அப்புறம் கொஞ்சம் ஓமம் போடுறேன். சீரகம் போடனாலும் நீங்கள் போட்டுக்கோங்க. கொஞ்சம் அந்த இனிப்பை கூட்டி கொடுக்கறதுக்காக கொஞ்சமாக ஒரு 1/2 ஸ்பூன் சர்க்கரை சேர்த்துக்கோங்க. ஓமமும் வந்து கையில் நசுக்கிட்டு போடுங்க. அப்புறம் எல்லாத்தையும் மிக்ஸ் ஆகிறபடி கரண்டியில் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் தேங்காய் பாலை வந்து டைரெக்டாக ஊற்றக்கூடாதுன்னு ஏற்கனவே சொன்ன பார்த்தீங்களா, அதனால் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்புறமா வந்து ஸ்டவ்வில் ஒரு பாத்திரம் வச்சுட்டு அதில் எடுத்து வச்சுக்கொள்ள அந்த தேங்காய் பால் அதை வந்து ஊற்றிடுங்க. 4 கப்பு மாவுக்கு 1.5 கப்பு தேங்காய் பால் வந்து கரெக்டாக இருக்கும். ரொம்ப தேங்காயில் தண்ணி ஊற்றிடாதீங்க, கரெக்டான இதில் எடுங்க. அப்புறம் அதில் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து பட்டர் போட்டுக்கோங்க. அந்த பட்டர் வந்து அதில் வந்து மிக்ஸ் ஆகிறபடி வந்து நல்லா வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு மிக்ஸ் பண்ணுங்கள். ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா தேங்காய் பால் வந்து கெட்டு போயிடும். அதனால் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு அந்த பட்டர் வந்து அந்த பாலோடு மிங்கிளாகிறபடி நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. ரொம்ப கொதிக்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு கொஞ்சம் லைட் சூடு, மீடியமான சூடு இருந்தால் போதும். இந்த பட்டர் வந்து உருகணும் அதோட. அப்புறமா அதில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கையை வச்சு டைரெக்டாக பிசைஞ்சிடாதீங்க, சூடாக இருக்கும். ஒரு கரண்டியை வச்சு வந்து அந்த பாலும் அந்த மாவு மிங்கிளாகிறபடி நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி எவ்வளோ மாவு முறுக்கு பொரியிற அளவுக்கு நல்லா வந்து மாவை நல்லா பிசைஞ்சிக்கோங்க. கொஞ்சம் சூடு ஆறுனதுக்கப்புறம் கையை வச்சு பிசைங்க, டைரெக்டாக பிசைஞ்சிடாதீங்க. இப்போ வந்து நான் மாவு பிசைஞ்சாச்சு. கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் ஊற்றி அந்த மாவு வந்து உருட்டி எடுத்துக்கோங்க. கையில் ஒட்டக்கூடாது, இதான் பக்குவம். கையை அமுக்கி வச்சு பார்த்தீங்கன்னா சாஃப்டாக இருக்கணும். அதுக்குள்ளே எண்ணெயும் சுட வச்சிடலாம். நான் வந்து தேங்காய் எண்ணெயில் சுட்டிருக்கேன். நீங்கள் ரீஃபைண்ட் ஆயிலில் சுடனாலும் சுட்டுக்கோங்க. கடலெண்ணெய் நல்லெண்ணெய் யூஸ் பண்ணாதீங்க, ஏன்னா தேங்காய் பால் முறுக்குலாம் நல்லா இருக்காது. கொஞ்சம் எண்ணெய் ராவிட்டு முறுக்கு குழலில் வச்சுட்டு எவ்வளோ நம்ம மாவு வைக்கணுமோ அதுக்கு தகுந்தாப்புல வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக முறுக்கு வந்து புழிஞ்சு எடுக்க வேண்டிதான். மீடியமான ஃப்ளேமில் வந்து எண்ணெய் சுடட்டும். ரொம்ப கொதிக்க இல்லாமல் பார்த்துக்கோங்க. இப்போ வந்து மாவு புளியதுக்கு முன்னாடி எண்ணெய் தடவிக்கோங்க. அப்புறம் அதில் வந்து மாவை வந்து மூடியே வைங்க. திறந்து வச்சிங்கன்னா அது வந்து ட்ரை ஆகிரும். அதனால் எவ்வளோ மாவு தேவையோ அந்த மாவை எடுத்துகிட்டு மூடி வச்சுருங்க. இப்போ தேவையான அளவு மாவு போட்டு நம்ம முறுக்கு புளிய போகிறோம். எண்ணெய் வந்து சூடாகிட்டுருக்கு. உங்களுக்கு எப்படி தேவையோ அதுக்கு தகுந்தாப்புல முறுக்கு புழிஞ்சிக்கோங்க. இதில் வந்து நான் 3 ஹோல் இருக்க இதில் போட்டிருக்கேன். அப்புறமா நான் 3 குட்டி முறுக்காக வந்து சரி ஃபஸ்ட்டு வந்து அந்த கரண்டியில் விட்டு முறுக்கு உடையாமல் வர்றதுக்காக மீடியமாக வந்து எண்ணெயில் வந்து ஃபஸ்ட்டு ஒரு சின்ன இதை போட்டு எடுத்து பாருங்கள். அது டக்குன்னு மேலே எழும்பி வந்துட்டுனா இதான் கரெக்டான ஸ்டேஜ். இப்போ முறுக்கை போட்டுருங்க. அப்புறமா நான் ஒவ்வொன்றா சுட முடியாதுன்னு டேரெக்டாக வந்து எண்ணெயிலே வந்து முறுக்கை புழிஞ்சு விட்டேன். இதை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டே புளிங்க, கையில் பட்டுறாமல் பார்த்து. அப்புறம் 2 பக்கமும் வெந்துட்டான்னு சொல்லிட்டு கொஞ்சம் முறுக்கு கொஞ்சம் ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் வெந்த உடனே 2வது கொஞ்சம் திருப்பி போடுங்க. திருப்பி போட்டு 2 பக்கமும் வந்து மீடியமான ஃப்ளேமில் நல்லா வெந்துட்டுனா முறுக்கு ரெடி ஆயிரும். அப்புறமா எடுத்து சர்வ் பண்ணிட வேண்டியதான். தேங்காய் பால் முறுக்கு ரெடி. நீங்களும் செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.